அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் இப்போது ஒரு புதிய மற்றும் தந்திரமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். ஆக்ரோஷமான மிரட்டல்களை குறைத்துக் கொண்டு தாங்கள் இப்போது அமைதி காக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் தற்போது அரைகுறை பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நடந்து வருவதாகவும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்குலைவை அமெரிக்கா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். போர்க்களத்தில் தாக்குதல் நடத்துவதை விட பொருளாதார ரீதியாக ஈரானை நிலைக்கொள்ளைய செய்வதே தனது தற்போது திட்டம் என்பதை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அந்த நாட்டில் பணவீக்கம் 300% தாண்டிவிட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் இப்போது முற்றிலும் திவாலாகிவிட்டது. அவர்களால் தங்களது ராணுவ வீரர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று அவர் எள்ளி நகையாடியுள்ளார். மேலும் உலக பொருளாதாரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் எவ்வித அவசரமும் காட்ட தேவையில்லை என அவர் கருதுகிறார். ஆனால் உண்மையில் ஈரான் அந்த வழித்தடத்தை பல இடங்களில் முடக்கி வைத்துள்ளது என்பது கள நிலவரம். அமெரிக்காவின் இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னணியில் மற்றொரு காரணமும் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 5 மாத போரில் அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ராணுவ தாக்குதலை விட பொருளாதார தடையையே ட்ரம்ப் சிறந்த ஆயுதமாக கருதுகிறார். ஜூன் மாத இறுதியில் ஈரானின் புரட்சிகர காவல் படை மீது விதிக்கப்பட்ட புதிய தடைகளே இதற்கு சான்று. இதை அமெரிக்காவின் பின்வாங்கல் என்று வர்ணித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை பல சதாப்தங்களாக இத்தகைய தடைகளை தாங்கள் சந்தித்து வருவதாகவும் இவை தங்களை ஒன்றும் செய்யாது என்றும் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த மோதல் போக்கை ஒரு சதுரங்க ஆட்டம் என ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரானிய அதிகாரிகள் தாங்கள் மிக சிறந்த சதுரங்க விளையாட்டு வீரர்கள் என்பதை அமெரிக்கா விரைவில் உணரும் என்று எச்சரித்துள்ளனர். உலகையே மிரட்டும் பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் ட்ரம்பிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளன. இத்தகைய சூழலில் ட்ரம்பின் இந்த பொருளாதார அழுத்தம் ஈரானை பணிய வைக்குமா அல்லது ஈரான் தனது தந்திரமான நகர்வுகள் மூலம் அமெரிக்காவிற்கு செக்கு வைக்குமா என்பதுதான் இப்போது சர்வதேச அரசியலின் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு.